பாத் டவல் ஒன்று 130 தர 65 சென்டிமீட்டர், பேபி லோஷன் ஒன்று, பேபி பவுடர் ஒன்று, பேபி பிளாங்கெட் ஒன்று. இது இவ்வளவும் சேர்ந்தது குழந்தைகள் சம்பந்தமான பொதி. ஆகவே நாங்கள் 3 வித்தியாசமான பொதிகளை தயாரித்து அதற்குரிய பொருட்களை வாங்கி அவற்றை பொதிகளாக்கி அவற்றை கொண்டு போய் கையளிக்க இருக்கின்றோம். இதை விட நாங்கள் சாப்பாட்டு பொருட்களும் கொண்டு போகின்றோம். ட்ரை ரேஷன்ஸ் வேண்டியதையும் அதையும் நாங்கள் கிடைக்கிற அளவுக்கு பொதிகளாக்கி அவற்றை அரிசி, சீனி, பருப்பு, இப்படிப்பட்ட அவர்களுக்கு நாளாந்தம் தேவைப்படும் உணவுப் பொருட்களையும் நாங்கள் வேறாக பொதிகள் செய்து கொண்டு போய் கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே இவைதான் எங்களுக்கு முக்கியமாக கொண்டு போக வேண்டிய பொருட்களாக நாங்கள் கணித்திருக்கின்றோம். இதிலே யார் யாரிடம் இப்பேற்பட்ட பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டுள்ளோம். முழுமைக்கும் மாகாண முழுமைக்கும் இணைப்பு அலுவலராக இணைப்பு எங்களுடைய தலைவராக அவைத்தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள் இருப்பார்கள். மாவட்டங்களின் இணைப்பு சம்பந்தமாக யாழ்ப்பாணத்துக்கு கௌரவ அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களும் அவருடைய அலுவலகம்தான் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள யார் யார் தங்களுடைய பொதிகளை தாங்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களோ அவருடைய அலுவலகம் யாழ்ப்பாணம் புங்கன்குளம் வீதியில் கண்டி வீதியில் உள்ள புங்கன்குளத்தில் 295ஆம் இலக்கத்தில் இருக்கும் அவருடைய அலுவலகத்தில் அவரின் அமைச்சின் அலுவலகத்தில் அந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம். அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0777 969644 0777 969644. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கௌரவ அமைச்சர் திரு குருகுலராஜா அவர்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பார். அவரிடம் தொடர்பு கொண்டு அங்குள்ள மக்கள் தாங்கள் கொடுக்க வேண்டிய உதவி பொருட்களை அவரிடம் கையளிக்கலாம். அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு திரு ரவிகரன் அவர்களிடம் இவற்றை ஏற்று எங்களிடம் தருமாறு கோரியுள்ளோம். கௌரவ உறுப்பினர் தூணா ரவிகரன் அவர்கள். வவுனியா மாவட்டத்திற்கு கௌரவ அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் பொறுப்பாக இருந்து அவர் மக்களிடம் இருந்து கிடைக்கும் உதவி பொருட்களை சேர்த்து தருவார். மன்னார் மாவட்டத்திற்கு நம்முடைய கௌரவ அமைச்சர் பாவண்ணா டெனீஸ்வரன் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து பொருட்களை சேர்த்து எங்களுக்கு தருவார்கள். அநேகமாக வரும் 4-5 நாட்களுள் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் சென்று அங்கு உரியவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு எண்ணியுள்ளோம். யார் யாருடன் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்பு கொண்டு இவற்றை செய்ய வேண்டும் என்பதை வரும் சில நாட்களில் செய்ய இருக்கின்றோம். அதைவிட சுகாதாரம் சம்பந்தமாக இப்பேற்பட்ட நாட்களில் வழக்கமாக பலவிதமான கொடிய நோய்கள் பரவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதால் அதற்குரிய நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய சுகாதார அமைச்சர் அங்குள்ள சுகாதார திணைக்கள அலுவலர்களோடு பேசியதன் காரணமாக எங்களுடைய வைத்தியர்களை பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அங்குள்ள அலுவலர்களுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்காக வைத்தியர் குழாம் ஒன்று செல்ல இருக்கின்றது. அதைவிட வேறு வைத்தியர் குழாம் அங்கு யார் யாருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் வேறாக சென்று அதனையும் பார்த்து கொள்வார்கள். மூன்றாவதாக சைக்கோ சோஷியல் சப்போர்ட் என்று மனோநிலை சம்பந்தமான சமூக பிரச்சனைகள் சம்பந்தமாக, அதாவது மனோநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு மனோ வைத்தியம் செய்வது சம்பந்தமாக அவர்களுக்கு எந்த விதத்திலே அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம் என்று பார்ப்பதற்கு அதற்குரிய அலுவலர்கள், மனோ நிபுணர்கள், மனோ வைத்திய நிபுணர்கள் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ்
அப்பேற்பட்ட ஒரு குழாமும் செல்ல இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பலதையும் மனதில் எடுத்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை கொண்டு போய் கொடுப்பது மட்டுமல்லாமல் அங்கு நோய் பரவாதிருப்பதற்கு தடை செய்யும் விதத்திலும் நோயினால் அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்கும் மனோரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் சகல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம்.